நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் இலவச மனை பட்டா வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கடலூர் மஞ்சக்குப்பம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சிகரம் அமைப்பைச் சேர்ந்த சையத் முஸ்தபா தலைமையில் மனு அளிக்க வந்தனர். கடலூர், குறிஞ்சிப்பாடி, பன்ருட்டி ஆகிய பகுதிகளை சுற்றி 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வசித்து வருகிறோம். எங்களுக்கு நிரந்தர வேலை இல்லை. வாடகை வீட்டில் வசித்து வருகிறோம். வாடகை கொடுக்க முடியாமல் தவித்து வருகிறோம். இந்த நிலையில் நாங்கள் பல ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியரிடம் இலவச மனைப்பட்டா கேட்டு மனு அளித்து வருகின்றோம். இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. வறுமையில் இடமின்றி வாழ்ந்து வரும் எங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடலூருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வரும் இந்த நிலையில் எங்களுக்கும் சேர்த்து வழங்க வேண்டும் என கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம். நாங்கள் கடலூர் மாவட்டம் சிகரம் மாற்றுத்திறனாளி சங்கத்திலேருந்து இங்கே கடலூரில் சப் கலெக்டர் அவரை சந்தித்து 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கடலூர், பன்ருட்டி, குறிஞ்சிப்பாடி இந்த தொகுதிக்கு உட்பட்ட தாலுகாவுக்கு உட்பட்ட 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கி இலவச மனைப்பட்டா கேட்டு மனு கொடுக்க வந்திருக்கோம். வர 20ஆம் தேதி நம்ம தமிழக முதலமைச்சர் கடலூர் வருகையொட்டி இந்த மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த மனு விரைவில் நாங்கள் நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து நாங்கள் கொடுத்துன்னு தான் வரோம். அது இதுவரை ஏமாற்றமாகவே இருந்துருக்கு. இந்த தடவை கொடுக்குறோம். இந்த மனு ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு இலவச மனைப்பட்டாக்கு இடம் ஒதுக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் கொடுக்க வந்திருக்கோம். நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். நன்றி.